ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸு, நம்ம அன்றாட லைஃப்பில் பயன்படுத்துகிற ஒரு பொருள். பொரி பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதோட வீட்லேயே பொரி எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சாதாரணமாக நம்ம வந்து நல்ல குண்டு சைஸ் ரேஷன் அரிசி இல்லை அரிசியில் செய்கிறது தான் பொரி. ஆனால் அது வந்து ரொம்ப விதமான யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் சில டிப்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நல்ல 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக சீரகம், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அதை வந்து நல்லா தோல் சீவி சுத்தமாக கழுவிடுங்க. அதுக்கப்புறமா அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்கிறது தான். பொரி சாப்பிட்றதுனால நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். அதோட இந்த ட்ரிங்க்கையும் சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது தான் பொரி. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்த் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ், அதுக்கப்புறம் பாப்புலர் அப்லோட்ஸ்லேயும் இருக்கும். பொரி வந்து குண்டு சைஸ் அரிசியில் தான் செய்வோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான ஒரு பொருள்னு சொல்லலாம். நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவும். அதை நம்ம எந்த விதமாக சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். பட்டைனா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பட்டை தான் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பாதி அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். நம்ம 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோன்னா அது வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இது அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சீரகம் அதுக்கப்புறம் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பொதுவாகவே இஞ்சி டீலாம் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகும் கலர். அந்த மாதிரி இஞ்சி அதுக்கப்புறம் பட்டை, சீரகம் இது எல்லாத்துலேருந்து அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகுது. இப்போ வந்து நல்ல கலர் சேர்ந்து நல்ல ஒரு வேறு மாதிரி கலர் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ரெடியாக இருக்குது. இதை நம்ம நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்த பிறகு எடுத்து வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி குடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தண்ணியிலே வந்து நீங்கள் இன்னும் ஒரு பொருள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். அது என்னென்னா, கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு கில்லு போல், ஒரு கொத்தமல்லி செடியிலேருந்து சும்மா ஒரு கில்லு போல் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டால் இன்னும் நல்ல சேஞ்சஸ் தெரியும். வெயிட் லாஸ்னால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து கொலஸ்ட்ரால்னால ஒரு சிலர் வெயிட் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கேஸ்னால வயிறு உப்புன மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பிரசவத்துக்கு அப்புறமா வயிறு வந்து நல்ல துணி போல் தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இதை 100% யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியையும் குடிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் 100% தைரியமாக யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பொரியை சாப்பிட்றதுனால நல்ல எலும்புகளெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸ்ட்ராவாக இருக்க வெயிட்லாம் லாஸ் ஆகும். அதோட வயிற்று பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். நார்த் இந்தியன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக பொரி வந்து பயன்படுத்துவாங்க. நான் வந்து ஒரிஷாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரி பொரி வந்து வீட்டிலையே செஞ்சாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எல்லார் வீட்லேயுமே அந்த பொரியை வந்து நல்லா வறுத்துட்டு டப்பாவாக போட்டு வச்சுருவாங்க. காலையில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி எப்பயாச்சும் உட்காந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து ஒரு சிக்கி மாதிரி, அதாவது பர்ஃபி மாதிரி, இல்லைனா பொரி உருண்டை மாதிரி, பேல்பூரி மாதிரி, விதவிதமாக எந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய விதமாக சாப்பிடுவாங்க. இங்கே மார்னிங் ரொட்டீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சேனல்லையே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம நார்த் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபி வந்து ஒடியாலையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இப்போ சவுத் ரெசிபி வந்து ஒடியாவில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நார்த் ரெசிபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்ல பொரி வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 கை அளவுக்கு நான் பொரி எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலையே வறுத்த பொரிங்க. அதனால் ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அரிசி வந்து கலந்து போட்டு செஞ்சது, அதாவது நிலத்தில் விளைஞ்ச அரிசியும் ரேஷன் அரிசியும் சேர்த்துட்டு செஞ்சது. நல்லா குண்டு சைஸ் அரிசியை வச்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணியை குடிச்சிட்டு பொரி சாப்பிடுங்க. இல்லைன்னா பொரியை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு அரை ஸ்பூன் தேன். இது வந்து 100% ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஹனி சேர்க்கறதுனாலையும் நல்ல வெயிட் லாஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு தேன் வேண்டாமே நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க. தேன் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேன் வேண்டான்னா நீங்கள் விட்டுட்டு இந்த தண்ணியை அப்படியே குடிச்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக வெறும் வயிற்றில் குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொரி எப்போல்லாம் உங்களுக்கு இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் சும்மா ஒரு கையில் ஒரு கவரில் வச்சுட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட வெறுமனா சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். பொரிக்கல்லைன்னா ஃபேமஸ் தானே, அந்த மாதிரி பொரிக்கல்லையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கடல வந்து சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வெறுமனா சாப்பிட்லாம். வேறு ஏதாவது சேர்த்து சாப்பிட்லாமான்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாம். எங்களோட மார்னிங் ரொட்டீன், லன்ச்சு, அதுக்கப்புறம் டின்னர் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் கூடிய சீக்கிரமே. ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க உங்களோட மார்னிங் ரொட்டீன் ரெசிபி தினமும் வேலையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். வீடு நல்லா ஃபினிஷிங் முடிஞ்ச அப்புறமா நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே வரும். அதனால தான் சரியாக வீடியோவும் போட முடியல. கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. வீடெல்லாம் முடிச்சுட்டு அதோட நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. வீட்டிலையே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸும் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோ எல்லாம் சீக்கிரமாக வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இன்னமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இந்த தண்ணியை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதுக்கப்புறமா பொரியை சாப்பிட்டுக்கோங்க. எப்போயாச்சும் வேறு எந்த டைம்லேயும் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அப்போ கூட ஒரு கை பொரி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போல்லாம் கடையிலேயே கிடைக்குது. அதோட உங்களுக்கு வீட்டில் டைம் இருந்தால் நீங்கள் வீட்லேயும் வறுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 நாளுக்குள்ளேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். கொலஸ்ட்ரால்னாலேயோ கேஸ்னாலேயோ இல்லை பிரசவத்தினாலேயோ எந்த தொப்பையாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். அதோடு நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டிங்கன்னா உங்களோட எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வயிற்று பிரச்சனை எதுவும் வராது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக சால்ட்டி மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. வேறு ஏதாவது புதுசாக டிஷ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல. நீங்கள் கேட்ட வீடியோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே போல் எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் கேட்ட வீடியோலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.